எல்லாருக்கும் வணக்கம். சென்னை ஏர்போர்ட்டில் இருந்து எங்களோட ஜப்பான் பயணத்தோட ஃபஸ்ட்டு விழாகுது. ரொம்ப நாளாக பிளான் பண்ணி ஒரு வழியாக இன்றைக்கி ஜப்பான் கிளம்பியாச்சு. பேக்கிங் பண்ணுறதுலேருந்து ஏர்போர்ட் வந்தது வரைக்கும் ஏகப்பட்ட பதட்டம். ஆனால் அதை விட டபுள் மடங்கு ஆர்வமாக இருக்கிறோம். சென்னை ஏர்போர்ட்டில் ஆரம்பிக்கிற இந்த அழகான பயணம் எப்படி இருக்க போகுதுன்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். வாங்க. ஒரு வழியாக பல மணி நேர பயணத்துக்கு அப்புறம் நாங்கள் ஆவலோட காத்துட்டு இருந்த ஜப்பானோட கனிடா ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. சென்னை வெயில அனுபவிச்சுக்கிட்டு இங்கே வந்தால் அப்படியே ஜில்லுன்னு ஒரு சூப்பரான கிளைமேட் எங்களை வரவேற்குது. இங்கேருந்து எங்களோட அடுத்த இலக்குகளை நோக்கி நாங்கள் கிளம்ப போகிறோம். இந்த டோக்கியோ மாநகரத்தோட பிரமாண்டமும் அழகும் எங்களை அப்படியே வியக்க வைக்குது. கனிடா ஏர்போர்ட்டில் இருந்து நாங்கள் நேராக கிளம்பி வந்த இடம் தான் டோக்கியோவில் நாங்கள் தங்க போகிற நிஷியோஜிமா. ஜப்பான் வர்றவங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு அமைதியான, அதே சமயம் எல்லா இடங்களுக்கும் எளிதாக போயிட்டு வர மாதிரியான ஒரு இடம் வேணும்னா அதுக்கு இந்த நிஷியோஜிமா ரொம்ப பெஸ்ட்டான சாய்ஸ். இது டோக்கியோவோட கோட்டோ சிட்டி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு அழகான பாரம்பரியமிக்க குடியிருப்பு பகுதி. இங்கே நிஷியோஜிமா சப்வே ஸ்டேஷன் இருக்குது. இதன் மூலமாக டோக்கியோவோட எந்த பகுதிக்கும், முக்கியமாக ஷிஞ்சுக்கு போன்ற முக்கியமான இடங்களுக்கு நாங்கள் ரொம்ப வேகமாக போயிட முடியும். நிஷியோஜிமாவில் இந்த அப்பா ஹோட்டல் ரூமில் தான் நாங்கள் தங்கி இருக்கிறோம். நீண்ட பயணத்துக்கு அப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு எங்களோட ஜப்பான் பயணத்தோட முக்கிய நோக்கமான இன்டர்நேஷ்னல் ஃப்ரெண்ட்ஷிப் டூர்னமெண்ட் நடக்கிற ஸ்பாட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ நிஷியோஜிமா மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து கிளம்புறோம். இங்கேருந்து நாங்கள் கிளம்பி இச்சிகையா ஸ்டேஷனில் இறங்கணும். அங்கேருந்து அடுத்த மெட்ரோ ட்ரெயினில் சிந்தகையா போகணும். இப்போ இங்கே பார்க்குறது சிந்தகையா மெட்ரோ ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸு. இங்கேருந்து பார்க்கும்போது அதோ தெரியறது தான் ஐஎஃப்டி போட்டி நடக்கிற மெட்ரோபாலிட்டன் ஜிம்னேஷியம். உலகமே வியந்து பார்க்குற சர்வதேச கராத்தே போட்டிகள் நடக்கிற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடம். இவங்க எல்லாம் ஸ்டேடியத்துக்குள்ளாடி போகிறதுக்காக வெயிட் பண்ணி நிற்கிறாங்க. அப்படியே உள்ள வாங்க. உள்ள நுழைஞ்ச உடனே அந்த சூழலே நம்ம உடம்பை சிலிர்க்க வைக்குது பாருங்க. சுற்றிலும் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள், உலகத்தோட பல நாடுகளில் இருந்து வந்திருக்கிற கராத்தே வீரர்கள், அவங்களோட பயிற்சியாளர்கள்னு அரங்கம் முழுக்க பயங்கரமான எனர்ஜி. அரங்கத்துக்குள்ள 10 மேடைகளில் போட்டிகள் நடக்குது. ஐகேஓ கியோகுஷின் காய்கான் கராத்தே எவ்வளோ ஸ்ட்ராங்கஸ்ட் கராத்தேங்கிறத நேராக பார்க்க முடியுது. டோக்கியோவில் 2 நாளாக நடந்துட்டு இருந்த டூர்னமெண்ட் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. அடுத்த நாள் காலையில் மிட்சுமினி ஹில் ஸ்டேஷனில் நடக்கிற கராத்தே ட்ரைனிங் கேம்பில் கலந்துடுறதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்கோம். நீங்கள் இப்போ பார்க்குறது இக்கிபுக்குரோங்கிற சிட்டி. இங்கே தான் கியோகுஷின் கராத்தேயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் டோஜோ அமைந்திருக்கிறது. நீங்கள் இப்போ பார்க்குற இந்த பஸ்ஸில் தான் நாங்கள் மிட்சுமினி ஹில் ஸ்டேஷனுக்கு கிளம்புறோம். இப்போ டோக்கியோ நகரத்தை விட்டு எங்கள் பஸ்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி இப்போ மலைப்பகுதியை நோக்கி போயிட்டு இருக்கு. ஜப்பானில் சிட்டிக்குள்ள கார் பஸ்ஸில் போகிறத விட இந்த மாதிரி மலைப்பகுதிகளில் ட்ராவல் பண்ணுறது ஒரு தனி சுகம்தான். ஜன்னல் வழியாக பாருங்கள் எவ்வளோ அடர்த்தியான காடுகள், கிராமத்து சின்ன சின்ன வீடுகள் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கு. மலைப்பாதையில் நீண்ட தூரம் பயணிச்சு வந்ததுனால இப்போ எங்களோட பஸ்ஸை ஒரு அழகான சாலையோர உணவகத்துக்கு முன்னாடி நிறுத்தியிருக்காங்க. ஜப்பான்ல இந்த மாதிரி நெடுஞ்சாலைகளில் இருக்கிற ரெஸ்ட் ஏரியாக்கள் ரொம்பவே ஸ்பெஷல். பார்க்கறதுக்கு எவ்வளவு சுத்தமாகவும் ஜப்பானிய பாரம்பரிய வடிவமைப்புடனும் இருக்கு பாருங்க. இங்க கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்குள்ள போக போறோம். வாங்க போகலாம். அப்படியே உள்ள வந்தீங்கன்னா ஜப்பானோட பாரம்பரிய ஸ்நாக்ஸ் வகைகள், இந்த மிட்சுமினி மலைப்பகுதிக்கு உரிய பிரத்யேகமான உள்ளூர் பொருட்கள், உணவு வகைகள்னு எல்லாமே எங்கள் வரிசையை அடுக்கி வச்சுருக்காங்க. ஜப்பானியர்கள் தங்களோட பொருட்களை எவ்வளோ அழகாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். பார்க்கும்போது எல்லாத்தையும் வாங்கணும் போல தான் தோணுது. விதவிதமான ஜப்பானிய பானங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியாக நாங்கள் ஒரு பாட்டில் தண்ணி மட்டும் வாங்கிட்டு வெளியே வந்துட்டோம். திருப்பியும் பஸ்ஸு கிளம்புற உடனே கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு உட்காந்துட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தூரத்தில் மலை தெரியுது. மலை அடிவாரத்தில் ரோட்டில் வாகனங்கள் போகிறதெல்லாம் பார்க்குறது சூப்பராக இருக்குது. நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கிற இந்த மிட்சுமினி மலைப்பகுதி கியோகுஷின் கராத்தே வரலாற்றோட ரொம்ப ஆழமாக பிணைக்கப்பட்ட ஒரு புனிதமான இடம். கியோகுஷின் கராத்தேயோட தந்தை சோசாய் மாட்சுதாட்சு வயாமா அவர்கள் இங்கே தான் கடுமையான மலைப்பயிற்சிகளை மேற்கொண்டார். அந்த பாதையில் இன்னைக்கு நாங்கள் பயணிப்பது ஒரு மிகப்பெரிய பாக்கியம்.
மலைப்பாதை வளைஞ்சு நெளிஞ்சு மேலே போக போக கிளைமேட்டு நல்லா ஜில்லுன்னு மாற ஆரம்பிச்சிச்சு. ஜப்பானோட சாலைகள் மலைப்பகுதியில் கூட எவ்வளோ நேர்த்தியாக ஒரு குண்டு குழி இல்லாமல் வச்சுருக்காங்க பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக எங்களோட பஸ் இப்போது அதோட இறுதி இலக்கான மிட்சுமினே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளாடி வந்து சேர்ந்தாச்சு. பஸ்ஸை விட்டு கீழே இறங்கின உடனே அந்த மிட்சுமினே மலையோட குளுமையும் காற்றுல கலந்துருக்கிற அந்த பனிமூட்டம் எங்களை அப்படியே சிலுக்க வைக்குது. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1100 மீட்டர் உயரத்தில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கிருந்து தாங்க புகழ்பெற்ற மிட்சுமினே ஷ்ரைன் கோயிலுக்கும் நாங்கள் இன்னைக்கு தங்க போகிற அந்த பாரம்பரிய மண்டபத்துக்கும் மேல் நோக்கி நடந்து போகணும். இந்த மேல் நோக்கி போகிற பாதையை கொஞ்சம் பாருங்கள். இருபுறமும் அழகான செடிகள், சுற்றிலும் ரொம்ப அமைதியாக இருக்குது. பறவைகளோட சத்தம் மட்டும்தான் கேட்குது. இங்கே காற்றுல ஒரு தெய்வீகத்தன்மையும் மனசுக்கு ஒரு இனம் புரியாத அமைதியும் கிடைக்குது. கியோகுஷின் கராத்தேயோட தந்தை சோசாய் மாட்சுதாட்சு ஒயாமா அவர்கள் ஏன் இந்த இடத்த தன்னோட ஆன்மீக மற்றும் தற்காப்பு கலை தியானத்துக்காக தேர்ந்தெடுத்தாருன்னு இப்போ இந்த இடத்துல நடக்கும்போது தான் புரியுது. இந்த அடர்ந்த காட்டுப்பாதையில் அப்படியே நடந்து வந்தா இதோ முன்னாடி தெரியுது பாருங்க அந்த ஷ்ரைன் டெம்பிள். இந்த கோயிலை தாண்டி தான் இன்னைக்கு நாங்கள் தங்க போகிற அந்த பாரம்பரிய தங்குவிட மண்டபம். ஜப்பானிய பாரம்பரிய முறையில் மர வேலைப்பாடுகளுடன் செதுக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான இடம். ரூம் அலாட் பண்ணியிருக்காங்க. ரூம் நம்பர் 502. இப்போ நாங்கள் உள்ளே போகிறோம். கீழே இருந்து வரும்போது எங்கள் ஷூ எல்லாம் வந்து கலத்தி கீழே வைக்க சொல்கிறாங்க. அங்கேருந்து ஒரு செப்பல் தராங்க. இந்த செப்பல் போட்டு தான் எங்கள் ரூமுக்குள்ளாடி வரணும். இப்போ செப்பலை போடுறோம். ரூம் சூப்பராக இருக்குது. இது என்னென்னா இந்த பழைய காலத்தில் உள்ள இந்த ட்ரெடிஷ்னல் முறைப்படி கீழே வந்து அந்த பாய் விரிச்சு செட் பண்ணியிருக்காங்க. பட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்க. அழகான லொக்கேஷன், இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. உட்கார்றதுக்கு 2 சேர் போட்டிருக்காங்க. ஒரு டீப்பா ஒன்று இருக்குது. இங்கே வந்து ஒரு டிவி வச்சுருக்காங்க. டிவி கூட மேலே இருந்து பார்க்க முடியாது, கீழே உட்காந்து தான் பார்க்க முடியும். அந்த மாதிரி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃப்ரிட்ஜு, ஒரு சின்ன ஃப்ரிட்ஜ் இருக்குது. நம்ம இதில் திங்ஸ் எதுவும் இல்லை. நம்ம தேவைப்பட்டால் வச்சுக்கிடலாம். இது வந்து ஒரு டைனிங் டேபிள். நம்ம ஊரில் வந்து டைனிங் டேபிள் ரொம்ப பெருசாக இருக்கும், ஹைட்டாக இருக்கும், சேரில் உட்காந்து சாப்பிடுவோம். இது எப்படின்னா இப்படி தான் உட்காந்து சாப்பிடணும் நம்மள இருக்குது. ஆமாம், இப்படி உட்காந்து அழகாக சாப்பிடலாம். கால் மடக்கி போட முடியலைன்னா இப்படி நீட்டி போட்டு உட்காந்து சாப்பிடலான்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. அதில் வந்து அழகாக ஒரு ஃப்ளாஸ்க் வச்சுருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏதோ ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க. சூப்பர். இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போமா? இதில் வந்து டீ பேக் இருக்குன்னு இன்றைக்கி. ஆமாம், டீ பேக் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து அது எப்படி மூடணும்னு தெரியலையே. ரைட், எப்படி மூடணும்னு தெரியாமல் போச்சு திருப்பி. ஓகே வெரி குட். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கப்பெல்லாம் வச்சுருக்காங்க, அழகாக இருக்குது. 1 2 3 ஆமாம், ஒரு 5 கப்பு வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு ஜக் வச்சுருக்காங்க, ரொம்ப நல்லா வச்சுருக்காங்க. இங்கே ஒரு கபோர்டு ஒன்று வச்சுருக்காங்க. பார்ப்போமா கபோர்டில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆமாம், கபோர்டில் வந்து கேங்கர்லாம் இருக்குது. அப்புறம் வந்து இங்கே கொஞ்சம் பெட்ஷீட் ஏதோ போட்டிருக்காங்க. சூப்பர். இதில் வந்து பெட்டெல்லாம் வச்சுருக்காங்க. எங்களுக்கு தேவைக்கு பெட்டை தூக்கி போட்டுட்டு படுத்துட்டு திருப்பி இங்கே மடக்கி வச்சா போதும். நாங்கள் இங்கே இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ட்ரைனிங்காக வெளியே போவோம். இதோட எங்களோட இந்த ஜப்பான் பயணத்தோட முதல் விளாகு நிறைவடையுது. ஆனால் இதோட ஜப்பான் சுவாரஸ்யங்கள் முடியலை. எங்களோட அடுத்த விளாகு இதை விட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக கராத்தே ஆர்வலர்கள் எல்லாரும் ஆவலோடு காத்துட்டு இருக்கிற ஒரு வீடியோவாக இருக்க போகுது. அடுத்த வீடியோவில் சோசாய் மா ஒயாமா அவர்களின் நினைவிடம், ஹைகான் டூர், கடுமையான மலைப்பயிற்சி, இப்படி ஏகப்பட்ட ஆச்சரியங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த விறுவிறுப்பான விழாவில் சந்திக்கலாம்.